லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரீயூனியன்னா நம்ம கல்லூரி வாழ்க்கையில நமக்கு திரும்ப கிடைக்காத விஷயங்களை ரீஅசெம்பிள் பண்றதுக்காக தான் அற்புதமான இந்த ஏற்பாட்டை பண்ணிருக்கோம். எல்லாரும் அப்படியே கிளாப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட இந்த ஃபங்க்ஷன், இந்த தருணம் எல்லாருக்குமே அமையாது. நமக்கு அமைஞ்சிருக்கு. நாம ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கோம். இவ்வளவு சந்தோஷமான தருணத்துல பழைய கல்லூரி நண்பர்களோட உற்சாகமா சந்தோஷமா பகிர்ந்துக்கிற மாதிரி இன்னும் சில போட்டிகளை நாம நடத்த போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டிகள் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஆடி கலைச்சு உங்க எனர்ஜி எல்லாம் போயிருக்கும். சோ உங்க எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வந்திருக்கோம். தன்ஷிகா, 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 உனக்கு ஒண்ணு இல்லைல்ல? அது ஓகே ஓகே தானே? இதுதான் லேட்டஸ்ட். நம்ம படத்துல பார்த்ததெல்லாம் ஓல்டு. புரியுதா? ஏய் ரிஸ்வான், உன் வைஃப் வேற லெவல்ரா. அட்டகாசம் பண்ணிட்டாங்க. தன்ஷிகா, இப்போ ஓகே தானே? ஐம் ஓகே. பட் நான் எப்படி கீழே விழுந்தனே தெரியல. ஒருவேளை கால் சிப்பாய் விழுந்தனா? எனக்கு ஒண்ணுமே புரியல வினய். நீ சொல்லுவடி சொல்லுவ. உனக்கு ட்ரிகர் பாயிண்ட் அடிச்சதே நான் தான். ஆனா அதையும் உனக்கு சாதகமாக்கி என் புருஷனை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வைக்கிறங்கிற சாக்குல உன்னை டச் பண்ண வைக்க முயற்சி பண்ணல நீ. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுடி. நீ மயக்கம்லாம் ஆகல, சும்மா நடிச்சிட்டு தான் இருக்க. அது எனக்கு நல்லா தெரியும். வினய், நான் இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும். என்ன பண்றது? தன்ஷிகா, ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ளதா இருக்கு. வா போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம். தன்ஷிகா இரு, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே. ட்ரெஸ்ஸிங் ரூம் தானே, அது ஃபீமேலுக்கு தனியா மேலுக்கு தனியா தான் இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த ரூம் தான். ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் இருக்கா? எஸ் வினய், ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் இருக்கு. இல்ல, ஸ்விம்மிங் பூல் இருந்தா செப்பரேட்டா ஒரு 2-3 ரூம்ஸ் இருக்கும் இல்லையா? சார், நீங்க ஈசிஆர் ஏரியாவை பத்தி தெரியாம இருக்கீங்களே. இங்க வர்றவங்களா ஒண்ணு லவ்வர்ஸா இருப்பாங்க, இல்ல கப்பல்ஸா இருப்பாங்க. அப்படியும் இல்லையா லிவிங் டுகெதரா வந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது சார். அப்படி இருக்கும்போது இவங்க உங்க ஃபியான்சி தானே. அவங்க கூட போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ரூம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பிலாசபி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சாரி சார். ஏய், நீ பிளான் பண்ணி தானே தண்ணிக்குள்ள விழுந்த? ஏய் போடி, சும்மா இரு. யாருக்கிட்ட? ரொம்ப நனைஞ்சிராதம்மா. தன்ஷிகா, நீ போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அது வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகே வினய். வினயை எப்படியாவது நம்மள டச் பண்ண வச்சிடணும். அவரோட ஃபீலிங்ஸை கிளப்பணும். தண்ணியில விழுந்தப்ப ஃபர்ஸ்ட் எய்டுங்கிற பேர்ல அவரை டச் பண்ணுவாருன்னு பார்த்தா இந்த யாஸ்மின் வந்து காரியத்தை கெடுத்துட்டா. இல்லனா நாம நினைச்சது நடந்திருக்கும். நம்ம மேல வினய்க்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஆனா அதை வெளிக்காட்டாம சமாளிக்கிறாரு. அதை தூண்டி விட்டாலே போதும், வினய் நம்ம வழிக்கு தன்னாலே வந்துருவாரு. வாங்க கேம்குள்ள போலாம். ரெடி? 3, 2, 1 கோ.
வரலனா பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகும். ஓகேவா? விளையாடலாமா? கண்டிப்பா விளையாடலாம். நாங்க ரெடி. ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேர் வாங்க. வாங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. அடுத்தது தன்ஷிகா மற்றும் வினய தான் கூப்பிட போறோம். வாங்க சார், வாங்க. Three, 2, 1 போடுங்க. தன்ஷிகா என்னடி இப்படி பண்ணிட்ட? ஏய் சும்மா ரெடி, சிரிக்காத. ச்சே, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா போயிடுச்சு. நம்ம கரெக்டா வினய் மேல மாலை போடலாம்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் கிண்டல் பண்ண போறாங்க. யாஸ்மின் வா. Three, 2, 1 போடுங்க. நடந்துக்கிற என்ன ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அனுப்பிச்சு விட்டு இப்படி பின்னாடி வந்து உழவு பாக்குறியே, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல? மித்ரா, நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்ப நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல மித்ரா. யாரு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டா? நான் நடந்துக்கிட்டேனா இல்ல நீங்க நடந்துக்கிட்டீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெருந்தன்மையா தன்ஷிகா கூட போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி விட்டேன். வினய் நான் சொன்னதுக்கு நடிக்க போயிருக்காருன்னு நான் பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சு நாசம் பண்ணிட்டீங்களே. சீ, இது உங்களுக்கே அருவருப்பா இல்ல? மித்ரா, நீ என்ன சொல்ற? நான் என்ன உன் நம்பிக்கையை உடைச்சேன்? நான் உங்களுக்கு அவ கூட நடிக்கிறதுக்கு தான் பெர்மிஷன் கொடுத்தேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் வினய். அவ கூட உருகி உருகி டான்ஸ் ஆடுறீங்க, மனம் விரும்பி அவளை கட்டி பிடிக்கிறீங்க. சீ, அவளுக்காக நீங்க ஃபீல் பண்ணி பேசுறீங்க. இங்க நீங்க நடிக்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. உங்க மனசுல தன்ஷிகா மேல உள்ள காதல் இன்னும் அதிகமாயிடுச்சு போல. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஏன் மூலமா உங்களை அவ கூட அனுப்பி வச்ச மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க வினய். அத நினைக்கும் போது என் மனசு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இப்படி ஒரு கெட்ட எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு எப்படி உங்களால நல்லவர் வேஷம் போட முடியுது? நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ சொன்னன்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்தேன். தயவு செஞ்சு அதை முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் சொன்னேனா அவ கூட இப்படி ஒட்டி உரசி ஆடுங்கன்னு நான் சொன்னேனா? நீ சொல்லலன்னா நான் எதுக்கு இங்க வர போறேன்? என்ன எதுவுமே புரிஞ்சுக்காத ஜென்மத்துக்கிட்ட நான் என்ன பேச போறேன்? வினய்,
இன்னும் உங்க மனசுக்குள்ள அந்த தன்சிகா தான் இருக்கா. அவளும் உங்களை விரும்புறா, உங்களை அவ ஃபாலோ பண்றா. உங்க வாழ்க்கையில அவ வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க. நீங்க அவ கூட சந்தோஷமா வாழுங்க, அதுதான் சரி. நான் வரேன். குட் பை. மித்ரா, இங்க பாரு, நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காத. நான் ஸ்டேஜ்ல பேசும்போது கூட உன்னை மனசுல வச்சுதான் பேசினேன். மித்ரா என்ன நம்பி உன் கூட அனுப்பிச்சு வச்சிருக்கா. அவன் நம்பிக்கையை நான் காப்பாத்தணும் கூட அவகிட்ட சொன்னேன். ஹேய், நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல மித்ரா. ஆனா நீ நீ என்னன்னா என்ன வேற மாதிரி நினைக்கிற. ஹேய், நான் தன்சிகாட்ட கூட சொன்னேன் தெரியுமா, ஆனா நீயே அதை புரிஞ்சுக்க மாட்டேன்ற. ஓஹோ, இப்படி எக்ஸ்ட்ராவா போய் சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல. Hey, I'll just call you back. ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. மாப்பிள்ள பிரச்சனை பண்ணானா இல்ல மித்ரா பிரச்சனை பண்ணாலான்னு தெரியலையே. போய் பார்த்தாதான் தெரியும். என்ன பேசணும்? சொல்லுங்க, என்ன பேசணும்? ஏய், நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அப்போதுல இருந்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன்ல. இங்க பாரு, அங்க என்ன நடந்துச்சு நான் உனக்கு தெளிவா சொல்றதுக்கு எனக்கு டைம் கொடுக்கணும்ல. நீ இப்படி கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாம போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இனி நீங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? நானே என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் புதுசா நீங்க வேற என்ன சொல்ல போறீங்க? உங்களை நம்பி இது வரைக்கும் நான் ஏமாந்தது போதும். இனிமே நம்புறதுக்கு நான் ஒண்ணு தயாராவே இல்ல. என்ன மித்ரா, ஏன் இவ்வளவு கோவமா பேசுற? நான் உண்மையை தான் சொல்றேன். என்னை ஏமாத்தினது போதும். இனிமேலாவது இவளை ஏமாத்தாம இருங்க. சரி, நான் இல்ல நீ எவ்வளவு கான்பிடண்டா சொல்ற. நீ திரும்ப திரும்ப ஆணி தரமா இப்படி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. அது இல்லன்னு தான் உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வந்திருக்கேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என்ன சொல்ல போறீங்க? நீங்க சந்தோஷமா தன்சிகா கூட டான்ஸ் ஆடினது, பாட்டு பாடினது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். மித்ரா, அதுக்கு நீ தானே பெர்மிஷன் கொடுத்து அனுப்பிச்ச. நான் என்ன பண்ண முடியும்? நீ போன்னு சொன்ன, நான் போனேன், அவ்வளவுதான். இங்க பாரு, தன்சிகாவுக்கு எல்லாரும் முன்னாடி நான் ஃபியான்சியா இருக்கணும்னு சொன்னேன். அது உனக்கும் தெரியும் தானே? என்ன மித்ரா, தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அனுப்பிச்ச. அதுக்கப்புறம் ஏன் டான்ஸ் ஆடினா பாட்டு பாடினு கேக்குற? அது எல்லாமே நடிப்பு தான் மித்ரா. காதல யாராவது பூ சுத்திட்டு வருவாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. ஸ்விம்மிங் பூல்ல தவறி விழுந்த தன்சிகாவை காப்பாத்த அவ்ளோ பேர் இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் குதிச்சீங்க? தொட்டு தூக்கி அவளை காப்பாத்துனீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க முதல்ல. அது ஒரு உதவி. அவ உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்தா. அப்பன்னு பார்த்து யாருமே அவளை காப்பாத்த வரல. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா ஒரு உசுறு பேரும் நான் தானே குதிச்சு காப்பாத்தினேன். இதுல என்ன குறை கண்டுபிடிக்கிற நீ? இங்க பாருங்க, எது நடிப்பு, எது மனிதாபிமானம், எது ஆசைன்னு எல்லாத்தையும் எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியும். நீங்க எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம். நீங்க பேசின காதல் மொழி, நீங்க அவ மேல வச்சிருக்கிற காதல் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ உண்மையை புரிஞ்சுக்காதது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த உலகமே என்ன பார்த்து பைத்தியக்காரன் சொல்ற மாதிரி இருக்கு மித்ரா. எப்படி சொன்னாதான் உனக்கு புரியும் சொல்லு, அதையாவது நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ யோசிக்கிறது தப்புன்னு உனக்கே புரியுது இல்ல, அப்புறம் எப்படி நான் சொல்றது மட்டும் உனக்கு புரியும்? இங்க பாரு மித்ரா, நான் என்ன அனுமாரா? என் நெஞ்ச கழிச்சு மித்ராவை தான் விரும்புறேன், தன்சிகா இல்லன்னு சொல்றதுக்கு. நீங்க தன்சிகாவை தான் விரும்புறீங்கன்னு உங்க நெஞ்ச பொழக்காமலே எனக்கு நல்லாவே தெரியும். நாளா உங்களுக்கு செட் ஆக மாட்டேன். நானும் இன்னைக்கு சரியாகும் புரிஞ்சுப்பீங்க, நாளைக்கு சரியாகும் புரிஞ்சுப்பீங்கன்னு எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருக்கிறது? தெரியாது, அதான் சொல்றேன். அவகிட்ட போ, அவகிட்ட பேசு. நீ நினைக்கிறதுல தப்பு, நான் அப்படியெல்லாம் இல்ல. நான் உனக்காக தான் வாழ்றேன். நீதான் என் உயிர், நீதான் என் காதலி, நீதான் என் பொண்டாட்டின்னு சினிமாவில் வர டைலாக் எல்லாம் பேசுடா. அதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. மாம்சே, எவ்வளவு நாளைக்கு தான் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பா? நானும் அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? டேய், புருஷனோட வேலையை என்னைக்கும் அதான்டா. ஊர்ல இருக்கிற எல்லா புருஷனும் அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. பொண்டாட்டி சண்டை போடவோ சமாதானப்படுத்தணும், சந்தேகப்படுவோ விளக்கணும். இல்ல நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம், சண்டை போட்டா நானும் சண்டை போட்டேன்னு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இப்ப 3 ட்ரெயின் டும்னு வந்துடுச்சு, கொலாப்ஸ் ஆச்சு இல்ல? அந்த மாதிரி தான் வாழ்க்கை கொலாப்ஸ் ஆயிரும். சரி மாம்சே, எனக்கு எல்லாமே புரியுது. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. சும்மா அதை விட்டு தேவையில்லாம வளவலான்னு பேசிக்கிட்டே இருக்காத. வளவலான்னு பேசுறேனா? உனக்காக தான்டா பேசிட்டு இருக்கேன். இதை பாரு, நான் சொல்றபடி நீ செய். இப்ப நீ நேரா அந்த தன்சிகா கிட்ட போ.
இதை பாருமா, நீ இந்த அது என்னடா ஃபங்க்ஷனு, ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்காக வந்த. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது, நீ உடனே ஊருக்கு கிளம்புன்னு சொல்லி எத்தனை மணிக்கு ஃப்ளைட் என்னன்னு விசாரிச்சு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அந்த பொண்ணை பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்புற வெளியே பாரு. அவளை மட்டும் பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சுட்டே வச்சுக்கோ. நீ போய் மித்ரா கிட்ட பேச வேண்டியதில்லை, அவளே வந்துகிட்ட நல்லா பேசுவா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். என்ன சொல்ற? என்னடா யோசிக்கிற? சரி மாம்சு, நீ ஏதோ சொல்ற, நான் செய்யறேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் கதவை சாத்தினேன். மத்தபடி வேற ஒன்றும் கிடையாது, பயப்படாதீங்க. நான் உங்களை கடிச்சு சாப்பிட மாட்டேன். தன்ஷிகா, நான் அதுக்கெல்லாம் சொல்லல. மித்ரா வந்து பார்த்தானா ஏதாவது தப்பா நினைக்க போறா, அதுக்கு தான் சொன்னேன். எப்ப பார்த்தாலும் மித்ரா மித்ரான்னு பாசமா தான் இருக்கீங்க. பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா? சரி, நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்க. என்னாச்சு? ஒன்னும் இல்ல வினய். இல்ல, ஏதோ இருக்கு. ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. வினய், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஆனா இது வரைக்கும் என் அம்மா அப்பா கிட்ட கூட சொன்னதில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொன்னதில்ல. என் லைஃப்ல நான் யாரெல்லாம் முக்கியம் நினைக்கிறேனோ அவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஆனா நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். இந்த விஷயம் உங்ககிட்ட மட்டும் சொல்லணும்னு விரும்புறேன். என்ன என்ன விஷயம் சொல்லு. அப்படி என்ன ரகசியம் சொல்ல போற? சொல்லு. வினய், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்போ மித்ரா கூட நீங்க சண்டை போட்டது, மித்ரா உங்ககிட்ட என்ன பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னது, இதை எல்லாத்தையும் வச்சு நீங்க தான் என்னோட வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னையே நினைச்சு நினைச்சு என் அம்மா சரியா தூங்குறதில்ல, சாப்பிடறதில்ல. எங்க அப்பாவும் ஒரு மாதிரி ஆயிட்டார் தெரியுமா? நான் அங்கிள் கிட்ட பேசும்போது கூட அவர் இதை பத்தி எதுவுமே சொல்லலையே. நான் தான் வினய் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். வினய், நான் இந்தியாவுக்கு வந்ததே உங்களை பார்க்கதான். நான் இருக்க போற கொஞ்ச நாள்ல உங்க கூட சந்தோஷமா, உங்க மனைவியா, உங்க கையால தாலி வாங்கிட்டு உங்க மடியிலேயே சிரிச்சுட்டு உயிரை விட்டுறணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு அழகான மனைவி, அன்பான குழந்தை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க மனைவி கிடைச்சிட்டாங்கன்னு நீங்க இப்போ சந்தோஷமா இருக்கீங்க வினய். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏத்த பொண்ணு உங்க பொண்டாட்டி மட்டும்தான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க மித்ரா கூட சந்தோஷமா இருங்க. உங்க குடும்பத்தை கெடுக்க நான் விரும்பல. வினய், கடைசி காலத்துல உங்க கூட கொஞ்ச நாள் இல்ல ஒரு 10-15 நாள் இல்ல என் விசா முடியற வரைக்கும் ஆச்சு உங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் வினய், எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கள. என்ன தெரிஞ்சுக்கா, என்னென்னமோ சொல்ற. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல உன்னோட வியாதியை குணப்படுத்த முடியுமான்னு இங்க இருக்க யாராவது ஒரு பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். வா, நம்ம போலாம். இல்ல வினய், என்னால முடியாது. அமெரிக்கால இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூராலஜிஸ்ட் டாக்டர் அவர்கிட்டயே பார்த்துட்டேன். எங்க அப்பா கூட எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாரு. ஆனா எல்லா டாக்டர்ஸும் ஒரே பதில் தான் சொல்றாங்க. தன்ஷிகா, are you okay? வினய், நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணா இன்னும் மயக்கம் வர மாதிரி இருக்கு. சரி, வேணாம், நீ ஸ்ட்ரெயின் பண்ணாத, ரிலாக்ஸ் ஆயிக்கோ. வினய், எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு மித்ரா கிட்ட சொல்லிடாதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க கோவப்படும் போது கூட அதுல ஒரு அக்கறை இருந்துச்சு. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மித்ரா மனசுடைஞ்சு போயிடுவாங்க வினய். அவங்க ரொம்ப இலகுன மனசு. அவங்க உடனே உங்களை கம்பல் பண்ணி கடைசி காலத்துல சந்தோஷமா வாழன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அத நான் விரும்பல. எனக்கு அவ்வளவு பேராசையும் இல்ல வினய். என்ன மாமா இது? இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசினா எப்படி? சொல்லுங்க மாமா.
அந்த பொண்ணு இங்க ஒரு நாள் தான் தங்க போறான்னு சொன்னா ஓகே முடிஞ்சது. அதோட அவளை அனுப்பி வைக்கிறதான முறை. அத விட்டுட்டு இங்கேயே டேரா போட விட்டா என்ன அர்த்தம்? இல்லம்மா அப்படியே டேரால போட மாட்டாமா. எப்படி இருந்தாலும் அவளுக்கும் சொந்த ஊரு வீடு எல்லாம் இருக்குல்ல, போயிருவா. என்ன ஒரு 2-3 நாள் தானே தங்கிட்டு போகட்டுமே, எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி போன்னு சொல்ல முடியும்? புரிஞ்சுதான் பேசுறீங்களா மாமா? ஒரு வயசு பொண்ண வீட்ல வச்சிருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க ஏது பேசுவாங்கன்னு யோசிச்சிருந்தா அவளுக்கு புத்திமதி சொல்லி இந்நேரம் அவளை அனுப்பி வச்சிருக்கணும். அத யோசிக்காம அவ சொல்றதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்காரு. கரெக்ட் தாம்மா, புரியுது. நீ சொல்றது சரிதான். வயசு பொண்ணை வீட்டுல ரொம்ப நாள் தங்க வச்சு அக்கம் பக்கத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க. நான் அவங்ககிட்ட பேசுறேம்மா. அவன் இதை பத்தி யோசிக்காம இருந்திருப்பான், நான் யோசிச்சிருப்பான். அப்படி இருந்தும் அவ இங்க இருக்கிறதுக்கு ஒத்துட்டு இருக்கான்னா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா? நானும் எப்படி எப்படியோ கேட்டு பாத்துட்டேன், காரணம் சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு இன்னும் கோவம் தான் வருது. இதுக்கம்மா நான் இதுக்கம்மா இதோ பாருங்க மாமா, இனிமே நீங்க எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். நான் முடிவா சொல்றேன், அவ இங்க இருந்து போயே ஆகணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுங்க. அத விட்டுட்டு போக மாட்டா, இங்கதான் இருப்பான்னு வினய் பிடிவாதம் பிடிச்சாருன்னா அப்புறம் என் முடிவு வேற மாதிரி இருக்கும். பாத்துக்கோங்க. மித்ரா, மாப்ள, டேய் மாப்ள, ஏன்டா இப்படி பண்ற? அவளை பேக்கப் பண்ணி பிரச்சனைய ஒரு முடிவு கொண்டு வருவேன்னு பார்த்தா நீ பிரச்சனைகளை பேக்கப் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிட்டே இருக்கியே. ரஞ்சிகா, உன் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். நீ நடிச்ச நடிப்புல அந்த வினய் மனசு கரைஞ்சு போய் உனக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கான். அதனால இப்போ வினய் என்னோட கட்டுப்பாட்டுல வந்துட்டான். அதனால இனிமே நான் என்ன சொன்னாலும் வாலாட்டிட்டே கேக்குற நாய்க்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வரப்போறான். ஆனா மித்ரா, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நான் நினைச்சத அடைஞ்சே தீரணும், இல்லனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அதனாலதான் நான் வினய அடையணும்னு ஆசைப்பட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டுட்டேன். ஒத்துக்கிறேன், வினய் உன்னோட புருஷன் தான். ஆனா நீ உயிரோட இல்லைன்னு நினைச்சு நான் வினய் மேல ஆசைப்பட்டேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ண. ஆனா துரதிருஷ்டவசமா நீ மறுபடியும் வந்துட்ட. அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. உனக்காக என்னோட வினையை நான் விட்டு கொடுக்கவும் முடியாது. மித்ரா, இனிமே நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் உனக்கும் வினைக்கும் பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பேன். உங்க 2 பேருக்கும் இருக்கிற இடைவெளி அதிகமாகிட்டே இருக்கும். நீயே வினை வேண்டான்னு உன் குழந்தைய தூக்கிட்டு ஓடுற நிலைமை வரும். இப்பத்துல இருந்து என்னோட கேம ஸ்டார்ட் பண்ண போறேன். சம்மதம் புரியுது, நான் இங்கே இருக்கேன். இவ சொல்றத பார்த்தா வினய் இவளை கம்பல் பண்ணி இங்க தங்க வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. மித்ரா, இந்த சைனா பொம்மை எங்க எதுக்கு வந்துட்டு போகுது சொல்லுமா? வந்து என்ன சொல்லிட்டு போறா? அவளா இங்க தங்குறேன்னு சொல்லல மாமா, அவளை கம்பல் பண்ணி அவளை இங்க தங்க சொல்லிருக்காரு. மாப்பிளையா? சச்சா, அவன் அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாமா. இப்பதான் அவ என்கிட்ட நல்லா தெளிவா சொல்லிட்டு போறா. ஐயோ இல்ல, அப்படியெல்லாம் இருக்காதம்மா. அவன் சொன்னானே, நேத்து சொன்னானே என்கிட்ட, அவளுக்கு டிக்கெட் புக் பண்ணி ஊருக்கு அனுப்பிடுறேன்னு. அதே மீறி அவன் அவளை இங்க இருக்க சொல்லியிருக்கான்னா அது கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா. என்ன மாமா சொல்றீங்க? போறேன்னு சொல்றவள போக வேண்டாம் இங்கேயே இருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவரு மனசுல அவ இருக்கான் தானே அர்த்தம். ஐயா வாயை கழுவுமா. சும்மா அவன் மனசுல இவளா? அவன் மனசுல நீதாமா இருக்க. இதை பாரு, எதையோ நினைச்சு நீ சும்மா குழம்பிட்டு இருக்காத. ஊருக்கு அனுப்புறேன்னு சொன்னவள இங்கேயே இருன்னு சொல்லியிருக்கான்னா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா? அது என்ன அவங்க கிட்ட கேக்குறேன். என்ன அது என்ன காரணம்னு உங்ககிட்டயாவது சொல்லிருக்கணும். அதுவும் இல்ல, ஏன் சொல்லல? அவ அவர் மனசுல இருக்கா, அது அவரால மறக்க முடியல. அதான். அப்படியெல்லாம் இல்லம்மா, சும்மா எதையோ சொல்லிட்டு அப்படி இருக்காது. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதான் என்னன்னு தெரியல. நீ அனாவசியமா கண்டதெல்லாம் நினைச்சு குழப்பிட்டு இருக்காத. நான் அவங்ககிட்ட பேசுறேன்.
விக்ரம், மம்மி. என்ன விளையாடிட்டு இருக்க? மிச்சம் வைக்காம சாப்பிடு. ஓகே மம்மி. தன்சிகா, வாங்க சாப்பிடலாம். இல்ல மித்ரா, எனக்கு இட்லி தோசை எல்லாம் வேண்டாம். நான் ஆர்டர் பண்ணிருக்கேன், இப்ப வந்துரும். நீங்க சாப்பிடுங்க. மேடம் தன்ஷிகா தானே? ஆமா, நான் தான். என்ன உங்க ஆர்டர்? தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம். தன்சிகா, ஒரு நிமிஷம். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, அதுவும் வெள்ளிக்கிழமை வேற. வீட இப்பதான் நான் கழுவி விட்டு விலைக்கேத்தி சாமி கும்பிட்டிருக்கேன். இந்த நேரத்துல அசைவத்தை கொண்டு வந்து இப்படி சாப்பிட போறீங்க? நீங்க ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ஓஹோ, வினய் இருக்கிறதுனால இப்ப நீ என்ன கார்னர் பண்றியா? நான் உனக்கு எப்படி கார்னர் பண்றேன்னு மட்டும் பாரு. அப்படியா மித்ரா? சாரி, நான் யுஎஸ்ல இருந்ததுனால எனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு. பரவாயில்ல, இப்பவே நான் டஸ்ட்பின்ல தன்ஷிகா, உட்கார். உட்காருன்னு சொல்றேன்ல, உட்கார். இல்ல வினய், மித்ரா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நான்வெஜ் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, நான் பாலை குடிச்சிட்டு அமைதியா படுத்துக்கிறேன். இல்ல மித்ரா, நீ ஆசைப்பட்டு தானே ஆர்டர் பண்ண, சாப்பிடு. இல்ல வினய், என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. ஆஃப்டர் ஆல் இது ஒரு சிக்கன் தானே. நான் இதை டஸ்ட்பின்ல போட்டுடுறேன், நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடு. என்னங்க, இன்னைக்கு அமாவாசை, அதுவும் வெள்ளிக்கிழமை வேற. ரொம்ப சுத்த பத்தமா இருக்க வேண்டிய நாள். மித்ரா, வெள்ளிக்கிழமை அமாவாசை, வெஜிடேரியன் சாப்பிடுறது கரெக்டான விஷயம்தான். ஆனா நீ ஃபாலோ பண்றதையே அவளும் ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? இத்தனை வருஷமா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம அசைவம் சாப்பிட்டதே இல்ல. அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்க. இப்ப என்னடானா இப்படி பேசுறீங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? இத பாரு, ஒரு விஷயத்துல எல்லா நாளும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப மாத்தி தான் ஆகணும். ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடுறதுல ஒன்னும் குடிமூழ்கி போகாது. இங்க பாரு, நீ தேவையில்லாம சும்மா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காது, சரியா? தன்ஷிகா, நீ சாப்பிடு. அது நான் தான் சாப்பிடுன்னு சொல்றேன்ல. பாத்தே மித்ரா என்னோட பவரை. நீ என்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்காத. எப்பவுமே என்கிட்ட தோத்துதான் போவ. தன்சிகா, நீ ரொம்ப ஓவரா தான் போற. இவளுக்கு யாரு இவ்வளவு அதிகாரம் கொடுத்தது? எல்லாம் இவரை சொல்லணும். இவரும் சலிக்காம அவளுக்கு கம்பெனி கொடுக்கறத பாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? ச்சே, கன்றாவி. இவ ஃப்ரெண்ட்ஸும் இவ கூட சலிக்காம தெரியறாங்களே. இவங்களெல்லாம் அவங்க வீட்ல தேடவே மாட்டாங்களா? இவளுக்கு பர்த்டே கொண்டாடலன்னு யார் அழுதது? வந்துட்டாளுங்க கேக்க தூக்கிக்கிட்டு. தேங்க்ஸ். எல்லாரும் என்னோட பர்த்டேவை ஞாபகம் வச்சு இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் என் கூடவே இருக்கீங்க. பிடிச்சவங்களா? ஓஹோ, இவரையும் சேர்த்துதான் சொல்றாளா? என்ன தன்ஷிகா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டோம். அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. சரி, நாங்க அப்ப கிளம்புறோம். வினய் சார், உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க ஓகே சொல்லலனா இந்த சர்ப்ரைஸே நடந்திருக்காது சார். பரவாயில்லைங்க, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உங்களாலதான் தன்ஷிகாவுக்கு இன்னைக்கு பர்த்டேனே தெரிஞ்சது. அதான் உங்களோட சேர்ந்து நானும் செலிப்ரேட் பண்ணேன். ஓகே தன்ஷிகா, நாங்க கிளம்புறோம். பாய் பாய். பாய். ஓகே, பை பை. போலாம். அங்கிள் கேக். நானும் கத்துட்டு இருக்கேன். அங்கிள் எனக்கும் வேணும்.
ஆக்சுவலா என் பர்த்டே டேட் ஞாபகம் இருந்தோம் நான் கொண்டாட எனக்கு விருப்பம் இல்லை. ஹே, அப்படியெல்லாம் பேசாத, நான் இருக்கேன். வினய், நான் சாக போற நாட்களை எண்ணிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் என் பேரண்ட்ஸ் என் கூட இல்ல, இன்னொரு பக்கம் என் பியான்சியோ உட்பியோன்னு யாருமே இல்ல. நான் அனாதையா தனிமரமா நிக்கிறேன். எனக்குன்னு யாருமே இல்லல்ல. அத நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். தன்ஷிகா, ஏன் அந்த அளவுக்குலாம் யோசிக்கிற? உனக்காக நிச்சயமா நான் இருப்பேன். நீ கவலைப்படாம நம்பிக்கையோட தூங்கு. அப்புறம் once again many more happy returns of the day. Thank you வினய். சரி, நீ படுத்து தூங்கு. நான் உன்னை காலைல வந்து பார்க்கறேன். ஓகே, பை. குட் நைட். குட் நைட். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இவ கூட தங்குற அளவுக்கு வினய் இன்னும் போகல. மித்ரா, நான் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததும் நீ ரெடியாரு, நம்ம கோயிலுக்கு போறோம். என்ன விஷயம் திடீர்னு? அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு தன்ஷிகாவுக்கு பர்த்டே இல்லையா, அதான் கோயில்ல ஒரு சிறப்பு பூஜை ஒண்ணு ரெடி பண்ணிருக்கேன். சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போறோம். ரெடியாரு? தன்ஷிகாக்கு பர்த்டேனா நீங்க போய் பூஜை பண்ணுங்க, இல்லனா அங்க படுத்து உருண்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணுங்க, காவடி எடுங்க. அதுக்கு நான் ஏன் வரணும்? இல்ல மித்ரா, அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. நீ தன்ஷிகாவுக்காக வரணும். நான் ஏன் தன்ஷிகாக்காக வரணும்? நான் தான் தன்ஷிகாவுக்காக பூஜை எல்லாம் ரெடி பண்றேன். அப்ப நீயும் கண்டிப்பா வரணும்ல. அதான் நான் எதுக்கு வரணும்? தன்ஷிகா ஃபாரின்ல எல்லாம் படிச்சுட்டு வந்தவ. அவளுக்கு இந்த கோயில் பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் தெரியாது. நீ வந்து சொல்லி கொடுத்தனா அவ பண்ணுவா. அப்படியே உனக்கும் புண்ணியமா இருக்கும்ல. மித்ரா, உன்னை கூப்பிட்டா நீ தன்ஷிகாவுக்காக வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஏன் கூப்பிடுறேன்னா, எதுவுமே தெரியாத ஒருத்திக்கு எப்படி சாமியை வழிபடுறதுன்னு சொல்லி கொடுப்பேன் தான். மித்ரா, சொல்லி கொடுக்கும் போது சொல்லி கொடுத்த புண்ணியமாவது உனக்கு கிடைக்கும்ல. அதுக்காக தான் மித்ரா உன்னை வர சொன்னேன். ப்ளீஸ் பாயேன். வினய், இத நீங்க தெரிஞ்சு செய்றீங்களா இல்ல தெரியாம செய்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் டூ மச் வினய். எவ்வளவு ஒருத்திக்காக பூஜை புனஸ்காரம் பண்ண கட்டின பொண்டாட்டியை துணைக்கு வர சொல்றீங்க பாருங்க. இதை விட கொடுமையான வழி இந்த உலகத்திலே வேற கிடையாது. மித்ரா, ப்ளீஸ் மித்ரா, வா. சரி, வரேன். தேங்க்ஸ் மித்ரா. வினய், என்ன இது? ஏதோ தராசு மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப பெருசா இருக்கு. தன்ஷிகா, இதான் துலாபாரம். இதுலதான் உனக்கான அடுத்த வேண்டுதல் இருக்கு. இதுல என்ன வேண்டுதல்? இதை வச்சு என்ன பண்ண முடியும்? அது நம்ம யாருக்காக வேண்டிக்கிறோமோ அவங்கள இந்த தராசுல ஒரு பக்கம் உட்கார வச்சு அவங்க எடைக்கு எடை சமமா தங்கம், வெள்ளி, பழம், வெல்லம்னு சாமிக்கு தானம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 7 பேருக்கு துணி தானம் பண்ணணும். அப்படி துணி தானம் பண்ணோம்னா துலாபாரத்துல உட்கார்ந்தவங்க நீண்ட ஆயுளோட இருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அப்படியா? ஆமா தன்ஷிகா, அதுக்காக தான் இதெல்லாம். உன்னை இன்னைக்கு இதுல உட்கார வச்சு உன் எடைக்கு நிகரா வெள்ளி கட்டி கோயிலுக்கு தானமா கொடுக்க போறோம். என்னாச்சு இவருக்கு? நேத்து வந்த இவளுக்காக கோயிலுக்கு கொடையெல்லாம் கொடுக்கறாரு. அதுவும் காய் கனினா கூட பரவாயில்ல, வெள்ளி கட்டி கொடுக்கறாரு. அவரு தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி எனக்கு என்னைக்காவது இந்த மாதிரி பண்ணிருக்காரா? அண்ணே, சொல்லுப்பா. நீங்க கேட்ட துணி கொண்டு வந்திருக்கேன் தம்பி. இதுல 7 பேருக்கு தானமா கொடுக்க வேண்டிய துணிலாம் இருக்கு தம்பி. இதை வாங்கிக்கோங்க. சரிங்க, வாங்கி நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த துணியெல்லாம் கொஞ்சம் வாங்கி பத்திரமா வச்சிரு. துலாவரம் முடிச்சு கொடுத்துடலாம். என்ன கொடுங்க சார். ரொம்ப ஓவரா தான் போகுது. இருக்கட்டும் இருக்கட்டும், எங்க போய் முடியுதுன்னு நானும் பாக்குறேன். மொபைல் கொடு. மாம்ஸ், இதை வச்சுக்கோ.
வா உட்காரு. உட்கார்ந்து இருக்கிறத பாரு, நல்லா ஈமு கோழி மாதிரி.